இப்போ ஓவரால் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. அதனுடைய நிதி பற்றாக்குறை, நிதி இல்லை, கஜானாவில் நிதி இல்லை, இதுதான் எங்களுடைய பார்வை. ஏன் நிதி இல்லை என்றால், ஏற்கனவே எல்லா நிதியும் செலவு செய்யப்பட்டு விட்டது. 2021 ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது நிதியே இல்லாமல் ஒரு பொறுப்பை ஏற்று திறமையாக நிதி மேலாண்மையோடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய இடர்பாடு தான். என்னுடைய தொகுதியிலும் அந்த பிரச்சனை இருக்கு. நிதி இல்லை, பணிகள் சிறப்பாக நடக்கவில்லை. நடக்குது பணி, காரணம் நிதி பற்றாக்குறை. 10 வேலைகள் செய்ய வேண்டிய இடத்தில் 2 வேலைகள் தான் செய்யும் அளவிற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதையும் மேலாண்மையோடு நிதி ஆதாரத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் திறமையாக செய்து வருகிறார். இதுதாங்க உலகமே திரும்பி பார்க்கின்ற வரலாறு. பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை கொண்டு சேர்க்கணும். இது நமக்கு பெருமை. அதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் தமிழர்களாய் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுக்கு ஒரு பெருமைக்குரிய செய்தி. வரலாறுன்னா நேற்றுக்கு வந்த ஆய்வுடைய அறிக்கை தான். அதனால் கண்டிப்பாக அதை திட்டமிட்டு எல்லோருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பா அதில் நாங்களும் உடன்படுறோம். ஊழலை ஒழிச்சு தான் ஆகணும். யாராவது ஊழலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் விரும்ப மாட்டாங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடுக்கட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.